Welcome to AK Family Labs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நல்ல ஒரு அருமையான ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்துருவோம். கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் ஓகே பரவாயில்ல ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நல்ல ஒரு சட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்குவோம். வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். கண்ட எண்ணெயில் செய்கிறத விட நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்ப நல்லது. வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டாம். பாதி பர்சன்ட் நல்லா அது வெந்திருந்தா போதும். ஓகேவா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னே நமக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னே பாருங்கள் எப்படி முறையாக வருதுன்னு. இப்போ கேப்சிகம் நம்மகிட்ட இருக்க எல்லா காயும், முட்டைக்கோஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும், அதனால அதை மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்குவோம். மற்றபடி இருக்கிற மற்ற காய்களை சேர்த்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கும் போது அது நல்லா தூள் சுருங்க ஆரம்பிக்கும். நல்லா கேரட்லாம் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இது பண்ணிக்குவோம். காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சீனி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ சீனி ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கலரும் மாறாமல் இருக்கும். அதனால கலர் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணி நமக்கு இதுக்கு தேவையான காரத்தெல்லாம் கொடுத்துக்குவோம். அப்புறம் மிளகாத்தூள். பெப்பர் ஒரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் கூட மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குவோம். அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ சாப்பாட்டுக்கு காய்க்கு வேறு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டுருவேன். இந்த தூளெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸை போட்டுக்குவோம். நல்லா முட்டைக்கோஸை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறமா நமக்கு சாஸ் தேவைப்படும்ல. சாஸை இந்த ஸ்டேஜில் இப்போ ஊற்றினாலும் பரவாயில்ல. அது சில்லி சாஸ், இது சோயா சாஸ், 2 சாஸு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். இல்லை இதை வேக வச்சு இறக்கி வச்சுக்கிட்டு சாப்பாடு கிண்டும் போது அதில் போட்டு கிண்டினாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். வடித்து ஆற வச்ச சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணி கிண்டிக்குவோம். ரொம்ப போட்டு அடித்து கிண்டினோம்னா சோறுலாம் உடஞ்சிரும், அப்புறம் நல்லா இருக்காது. மிதமாக லேசாக கிண்டி விட்டோம்னாவே அது நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கிண்டி லைட்டாக அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவி விட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டி விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.